வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது நெல்லிக்காய் பீட்ரூட் கோகோனட் ஜூஸ். நெல்லிக்காய் பீட்ரூட் கோகோனட் மூணுலேயுமே ஃபைபரும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 நெல்லிக்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது. கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக வரக்கூடிய முகச்சுருக்கம் வராமல் பாதுகாக்கும். கிரே ஹேர் நிறைய பேருக்கு சீக்கிரமாக வருது, இது வராமல் இது தடுக்கும். என்னதான் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நம்ம உடம்புல இதெல்லாம் சேர்த்துக்கும் போது தான் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக பீட்ரூட் பெரிய சைஸாக இருந்ததுன்னா பாதி கூடவே போதும். பீட்ரூட் நம்ம உடம்புல எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும், உடம்புல உள்ள மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி பீட்ரூட் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அடுத்ததாக தேங்காயில் மேக்னீஸ் அதிகமாக இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷனுக்கும் இது ரொம்பவே நல்லது. தேங்காவை பச்சையாக சாப்பிட்றது சமைச்சு சாப்பிட்றதோட அதிக பலனை கொடுக்கும். அதனால் நம்ம இந்த ஜூஸில் நம்ம பச்சையாக சாப்பிட்றதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் ஒரு முறியில் 1/4 பாகம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒருத்தருக்கு. இப்போ இந்த 3ஐயும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸாக செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு தேங்காய் ஒருத்தருக்கு போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இது 3ஐயும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் 3 நாள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏபிசி ஜூஸ்னு பொதுவாக ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வச்சு செய்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை மாதிரியும் செஞ்சு குடிக்கலாம். ஒரு நாள் அந்த மாதிரி குடித்தோன்னா ஒரு நாள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நமக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இதை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடம்புக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்லேயும் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.